அன்னைக்கு எப்படி இந்த பக்கத்துல வந்து கரூர்ல எஸ்ஐடி அலுவலகத்தில் அவங்க எரிச்சாங்களோ அதே மாதிரி திரு ஜோசப் விஜய் அவர்கள் தவேக தலைவர் ஜோசப் விஜய்க்கு அவருடைய வண்டியில கேரவான் வண்டியில இருந்த கேமராக்களுடைய ரெக்கார்டிங் இருந்த ஹார்ட் டிஸ்கை எரித்து விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஏன்னா இவருடைய இது வேன் கேரவான் மேல இருந்து 4-5 கேமரா வச்சு பல ஆங்கிள் எடுத்திருந்தா அந்த கூட்டம் முழுக்க கவர் ஆயிருக்கும். இது சாதாரணமாக நம்ம யோசிக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் திமுக சார்பாக ஒரு இது ஓட்டப்பட்டது, கிட்டத்தட்ட 100 ட்ரோன் வச்சு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அவருடைய ஜனநாயகன் படத்துக்குலாம் சொன்னாங்க. இப்போ அது எல்லாமே எங்க சேவ் ஆயிருக்கணும்? கம்ப்யூட்டர்ல போய் சேவ் பண்ணியிருக்கணும். அந்த கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க் எரிக்கப்பட்டு விட்டது. விஜய் 10 நிமிஷம் பேச்சிலேயே என்ன ஆச்சு, 2 ஆம்புலன்ஸ், அதன் பிறகு யாரோ ஒரு குழந்தைய காணும், கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றார். அதோட அவர் இறங்குறார். ஸோ இந்த சம்பவங்கள் அப்பொழுதே நடக்க தொடங்கி விட்டன. 13 மரணங்கள் விஜய் மேலே இருக்கும் முன்பே நடந்து விட்டது. கண்டிப்பாக மேலே இது ஆடியோ ரெக்கார்டிங்கோட இருந்தால் விஜய் கிட்ட ஆதவ் என்ன சொன்னார் அல்லது மற்றவர்கள் என்ன பேசினார்கள், அது தவிர எத்தனை கேமரா வச்சு எடுத்தாங்களோ அத்தனையும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். கண்டிப்பாக அவை கிடைத்தால் சிபிஐக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் கிடைக்கும். ஆனால் அளிக்கப்பட்டிருந்தால் இந்த தகவல் சரி என்றால் மிக நிச்சயமாக டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் என்பது அந்த குற்றத்தை விடவும் மிக பெரிதாக கருதப்படும். அதற்கு மிகப்பெரிய அளவில் கைதுகள். அவங்க அங்கே உள்ளூரில் இருக்கிற அத்தனை இதையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தெருவில் அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ ஒரு ரோட்டில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வருது. இது எல்லாத்தையும் விட முக்கியம், ஏன்னா அந்த வண்டியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதனால அதில் இருக்கிற ரெக்கார்டு தான் மிக முக்கியம். அதை உடனடியாக கைப்பற்றணும். ஈவன் ஹார்ட் டிஸ்க் எரிச்சிருந்தாலும் சில நேரங்களில் பேக்கப் எதாவது எடுக்க முடியுமா, ரேமில் இருக்குமாங்கிறலாம் பார்த்து இன்னைக்கு டெக்னாலஜியில் பல விஷயங்கள் முடியும். அதெல்லாம் உடனே எடுத்து, ஏன்னா இதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் அனாவசியமாக இதில் போலீஸ் தரப்பையோ அல்லது மக்கள் கூட தப்பு தான் இருந்தால் கூட நிச்சயமாக இது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு தான் அந்த பக்கமாக மாட்டணும். இவ்வளவு தூரம் எதற்காக இதை விஜய் தரப்பு செய்திருந்தால் அதற்கும் அவர்கள் பதில் இல்லை. அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து இந்த பர்மிஷன் எப்படி அப்ளை பண்ணாங்க, எப்படி கொடுத்தாங்க, இந்த வேலுச்சாமிபுரம் எப்படி எடுத்தாங்க, அந்த ஆங்கிளில் ஒரு டீம் பண்ணோம், இன்னொரு டீம் இதை கலெக்ட் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொரு டீம் விஜய் தரப்புட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஜய் தரப்பு டீம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, அவர்கள் ரவுண்ட் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக கைதுகள் விஜய் வரைக்கும் கூட. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சென்ற வாரம் எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆதாரங்கள் எல்லாமே எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நம்ம நிறைய பேசியிருந்தோம். தற்பொழுது அதனுடைய அப்டேட்டான நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான். இப்போ என்ன அப்படின்னா, குறிப்பாக நேற்று அல்லது நள்ளிரவு அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் சம்பவத்தை பற்றின செய்திகள் சரிவர தெரியல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சிபிஐ விசாரணைக்கு அவங்க ஒரு டீம் வந்துட்டாங்க குஜராத் தலைமையில். அவங்க எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் இது நம்ம ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுக்கு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கேடராக இருக்கணும், ஆனால் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாதுன்னாங்க. உடனே இதை பற்றி சட்டசபையிலேயே இதுக்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்குலாம் ஸ்டாலினே பேசினார். ஆனால் இதே மாதிரி 7 பேரை கேட்டு அண்ணா நகர் கேஸுக்கு அப்பயும் இதே கண்டிஷனை தான் உச்சநீதிமன்றம் போட்டுச்சு. அப்போ பேசாதவங்க, ஏன்னா அப்போ சிபிஐ போகிறத தடுத்துட்டு அதுக்கு எஸ்ஐடிக்காக கேட்டாங்க. அப்போ எதுவுமே சொல்லாதப்ப இந்த தடவை சட்டசபையிலேயே இது பேசினது தவறு. கடைசியாக இப்போ 2 பேர் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு திரும்பி அதிலேயே அஸ்ரா கார்கன் நுழைக்கலாம், இல்லை வேற யார் இவங்களுக்கு சாதகமான ஆளை நுழைக்கலான்ட்டாங்க. இல்லை, நாங்கள் வேறு 2 பேரை செலக்ட் பண்ணிட்டோன்னு 2 பேரை செலக்ட் பண்ணி இப்போ போட்டாச்சு. இதற்கு நடுவில் ஒரு 2-3 நாள் முன்னாடி பழைய நியூஸ் தான் இது, ஆனால் பெரிதாக வரவில்லை. அன்னைக்கு எப்படி இந்த பக்கத்தில் ஈரோட்டில் அந்த எஸ்ஐடி அலுவலகம் கரூரில் எஸ்ஐடி அலுவலகத்தில் அவங்க எரிச்சாங்களோ அதே மாதிரி திரு ஜோசப் விஜய் அவர்கள் தவேக தலைவர் ஜோசப் விஜய்க்கு அவருடைய இதில் வண்டியில் கேரவான் வண்டியில் இருந்த கேமராக்களுடைய ரெக்கார்டிங் இருந்த ஹார்ட் டிஸ்கை எரித்து விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. யார் எரிச்சா?
இல்லை அங்கே தான் விஷயம். ஏன்னா அது அவங்களுடைய இதுதான் இருக்குது. ஏன்னா தாவேகா தலைவர் கிட்டத்தட்ட 3 நாளைக்கு அவர் 4 நாளைக்கு சைலண்ட்டாக இருந்தார். 4வது நாள் ஒரு வீடியோ போட்டார். ஆனால் தெளிவாக ஆயுத பூஜையும் பண்ணார். அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை. ஆனா அது ஏஐ கிராபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்களே சார். ஆயுத பூஜை போடுறது தப்பா? அப்படி என்ன இருக்குன்னு இல்ல, ஒரு துக்க சம்பவம் நடந்ததன் பிறகு சார், துக்க சம்பவம் நடந்தாதான் பூஜையை போட்டு அதை மாற்றணும்னு எதிர்பார்ப்பாங்க. முதல்ல அதில் தப்பு இல்லை. ரெண்டாவது, அதை விட கொடுமை இப்போ உட்காந்து நான் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள். நான் சொல்கிறது திரு ஜோசப் விஜய்க்கு அந்த 41 பேர் தன்னுடைய கூட்டத்தில் நடந்ததுன்னு சொன்னால், நான் இந்த வருடம் எந்த படமும் ரிலீஸ் செய்யவில்லை, ஜனநாயகனை 26 முழுக்க ரிலீஸ் செய்யவில்லைன்னு சொல்லுவார். அப்படி சொன்னால் அவருக்கு நிஜமாக அனுதாபம் சொல்லும். இப்போ பிரச்சனை என்னன்னா, எத்தனை பேர் வீடியோ அன்னைக்கு எடுத்திருப்பாங்க. ஏன்னா லைவ்லேயே பல சேனல்கள் அன்னைக்கு காட்டினாங்க. அதில் பார்த்தா ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடு இருந்துக்கிட்டே இருந்தது. அதாவது சாதாரணமாக விஜய் இல்லை சினிமா தியேட்டரில் எப்படி காலையில் 10 மணி ஷோக்கு 4 மணிக்கே போயிட்டு மக்கள் இது பண்ணிக்கிட்டு க்யூவில் போய் டிக்கெட் வாங்கணும்னு நிற்கிற மாதிரி இதுக்குமே 11 மணிலேருந்து கூட்டம் வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா 12:30க்குன்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஆனால் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பார்த்தாலே ஒரு கூட்டம் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அதாவது மற்ற கூட்டங்கள் இது நம்ம பல முறை இல்லை, அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் இப்போ சிபிஐ எடுத்துட்டாங்க. இதில் எல்லாத்த விட முக்கியம், ஏன்னா இவருடைய இது கேரவான் மேலேருந்து 4-5 கேமரா வச்சு பல ஆங்கிளில் எடுத்திருந்தா அந்த கூட்டம் முழுக்க கவர் ஆகிருக்கும். இது சாதாரணமாக நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் திமுக சார்பாக ஒரு இது ஓட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ட்ரோன் வச்சு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அவருடைய ஜனநாயகன் படத்துக்கெல்லாம் சொன்னாங்க. இப்போ அது எல்லாமே எங்கே சேவ் ஆகிருக்கணும்? கம்ப்யூட்டரில் போய் சேவ் பண்ணியிருக்கணும். அந்த கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க் எரிக்கப்பட்டு விட்டது. இப்போ விஜயனுடைய அந்த கேரவன் ஹார்ட் டிஸ்க் வந்து எரிச்சிட்டாங்க என்று ஒரு செய்தி இருக்கிறது. இல்லை, அது தவறுன்னு சொல்கிற கேங்கும் இருக்கிறது. ஆனால் எரிக்கப்பட்டதுதான் என்பதுக்குத்தான் வலுவாக பத்திரிகையாளர் தரப்பிலிருந்து ஆதாரங்கள் வருகிறது. சரி, இப்போ அதை எரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை யார் எரிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சந்தேகத்தின் பெயர்லையாவது யாராவது சிக்கியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது மாட்டிருக்கா? இல்லை, இது ஆரம்பகட்ட விசாரணையில் இருக்கு. அந்த செய்தி உண்மையானால் நிச்சயமாக சிபிஐ விஜய்க்கு நெருக்கமாக யார் இன்சார்ஜின்னு சொல்கிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழக வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னால் அந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு என்ன காரணமோ அவர்களை கைது செய்யணும்னு சொன்னாங்க. அந்த லீக் ஆனதுக்காக அந்த போலீஸ் சம்பளத்திலிருந்து பிடிச்சி 25 லட்சம் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை இவங்க ப்ரொசீட் பண்ணல. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் நமது முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் கீழே இருக்கு. போலீஸ் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறது. ஏன்னா டிஜிபி வழக்கு நேற்றுக்கு வந்தப்போ கூட அவங்க அதாவது இவங்க பிரகாரம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் 2006 பிரவீன்குமார் தீர்ப்புப்படி இது டாப்ல இருக்கிற 3 பேர் லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு அவங்க திருப்பி யூபிஎஸ்சிலேருந்து அனுப்புவாங்க. அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை இவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அந்த 3 பேர் லிஸ்டையே இவங்க அனுப்பாம இவங்க பின்னாடி இருக்கிற யாரெல்லாம் அனுப்பிச்சதெல்லாம் ஏத்துக்காம அவங்க டாப் 3 தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து மிக கேவலமாக திரு ரகுபதி பேசியிருக்கார். இது உச்சநீதிமன்றத்துக்கு கண்டெம்ட். ஏற்கனவே ஹென்ரி டிஃபானே ஒரு முறை போட்டு 2வது பெட்டிஷனும் போட்டிருக்கார். ஸோ அது வரும். ஸோ இப்போ ஒரு டிஜிபி கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் போலீஸ் மேலே இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சார். இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம். நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியும்னா உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர்கிட்ட பாஸ்வேர்டு இருக்கும்? 2 பேர்ட்டு 3 பேர்ட்டு மேக்ஸிமம் 2-3 பேர்ட்டு இருக்க முடியும். ஸோ வேறு யாரும் ஏற்ற முடியாது. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த பெண்ணுடைய பெயர், அட்ரஸ், முகவரி, எந்த கிளாஸில் படிக்கிற, ஃபோன் நம்பரோட அப்டேட் ஆச்சுன்னா அதை யார் அப்டேட் பண்ணாங்கன்னு ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரில் எஃப்ஐஆர் போடல? அந்த விசாரணையில் இருந்த எஸ்ஐடிக்கு உதவியாளராக இருந்த ஒருவர் ரிசைன் பண்ணார்னு பார்த்தேன், வெளியேறினார்னு பார்த்தேன். ஸோ அது மாதிரி இந்த போலீஸே தமிழக ஆட்சியை நடத்துவது 2 IAS அதிகாரிகள் மற்றும் 2 IPS அதிகாரிகள்னு உயர்நீதிமன்ற நீதிபதியை கூட ஒரு வழக்கில், வைரமுத்து வழக்கில் சொன்னார். ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஹார்ட் டிஸ்க் எரிக்கப்பட்டிருந்தால், அதே மாதிரி கரூரில் எரிக்கப்பட்டது, இது யார் பொறுப்புன்னு பார்த்து கண்டிப்பாக சிபிஐ மிகப்பெரிய அளவில் கைதுகள் அடுத்த 4 நாளில் நடக்கலாம். இப்போது அந்த ஹார்ட் டிஸ்கில் குறிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுனால தான் அது ஒரு ஹைலியான ஒரு ஆதாரமாக கருதப்பட்டிருக்கு.
அப்படிங்கிறப்போ அதில் என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருந்திருக்கும்? இல்லை, நீங்கள் அந்த பேச்சை பார்த்தீங்கனாலே விஜய் 10 நிமிஷம் பேச்சிலேயே என்னாச்சு, 2 ஆம்புலன்ஸை, அதன் பிறகு யாரோ ஒரு குழந்தைய காணும், கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதோடு அவர் இறங்குறார். ஸோ இந்த சம்பவங்கள் அப்பொழுதே நடக்க தொடங்கி விட்டன. ஓரிரு 13 மரணங்கள் விஜய் மேலே இருக்கும் முன்பே நடந்து விட்டது ஏன்னா ஒரு பத்திரிகையாளரும் சொல்லியிருக்கார். ஸோ இது போலீஸ் தரப்புலேருந்து வந்த செய்தியாக சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் மேலே ரெக்கார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ சொல்கிறார் அப்ரப்டாக, எதுவும் இவர் ஆதவர்ஜுன் சொல்ல இவர் முடிச்சுக்காம அப்படியே அந்த இதை அறிவிச்சுட்டு சரி ப்ரோன்னு ஏதோ சொல்லிட்டு இறங்கிறார். ஸோ கண்டிப்பாக மேலே இது ஆடியோ ரெக்கார்டிங்கோடு இருந்தால் விஜய் கிட்ட ஆதவ் என்ன சொன்னார் அல்லது மற்றவர்கள் என்ன பேசினார்கள், அது தவிர எத்தனை கேமரா வச்சு எடுத்தாங்களோ அத்தனையும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக அவை கிடைத்தால் சிபிஐக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் கிடைக்கும். ஆனால் அளிக்கப்பட்டிருந்தால் இந்த தகவல் சரி என்றால் மிக நிச்சயமாக டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் என்பது அந்த குற்றத்தை விடவும் மிக பெரிதாக கருதப்படும். அதற்கு மிகப்பெரிய அளவில் கைதுகள் வரலாம். இப்போதைக்கு அந்த ஆதாரம் திருடப்பட்டிருக்கா இல்லை அழிக்கப்பட்டிருக்கா? எரிச்சு அழிக்கப்பட்டதுங்கிறது தான் வருகிற செய்தி. ஆனால் அதனுடைய நம்பகத்தன்மை இதெல்லாம் இந்த சிபிஐ தான் உறுதி பண்ணணும். பட் அத்தனையும் எடுத்து அவங்க அங்கே உள்ளூரில் இருக்கிற அத்தனை இதையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தெருவில் அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ ஒரு ரோட்டில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வருது. இது எல்லாத்தையும் விட முக்கியம், ஏன்னா அந்த வண்டியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதனால அதில் இருக்கிற ரெக்கார்டு தான் மிக முக்கியம். அதை உடனடியாக கைப்பற்றணும். ஈவன் ஹார்ட் டிஸ்க் எரிச்சிருந்தாலும் சில நேரங்களில் பேக்கப் எதாவது எடுக்க முடியுமா, ரேமில் இருக்குமாங்கிறலாம் பார்த்து இன்றைக்கி டெக்னாலஜியில் பல விஷயங்கள் முடியும். அதெல்லாம் உடனே எடுத்து, ஏன்னா இதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் அனாவசியமாக இதில் போலீஸ் தரப்பையோ அல்லது மக்கள் கூட தப்பு தான் இருந்தால் கூட நிச்சயமாக இது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு தான் அந்த பக்கமாக மாட்டணும். இவ்வளவு தூரம் எதற்காக இதை விஜய் தரப்பு செய்திருந்தால் அதற்கும் அவர்கள் பதில் தரணும். ஓகே, அப்போ அந்த ஆதாரத்தை எரிச்சது விஜய் தரப்பினரே அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கா? விஜய் தரப்புட்டு தான் அது ஹார்ட் டிஸ்க் இருக்க முடியும், வெளியில யார்ட்டையும் இருக்க முடியும். திருடி அந்த மாதிரியாவது இல்லை, அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த அளவிற்கெல்லாம் இவங்க இல்லை. இவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியை வச்சுக்கிட்டு இவரை சுற்றி 10 இதை பவுன்சரை வச்சுட்டு இருக்கிறப்ப அவ்வளவு எளிதாக நீங்கள் சொல்கிற மாதிரி திருடுதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் யாரோ பார்த்துட்டு இது போகக்கூடாதுன்னு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா இதை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும், இது வேணாம், இதை அனுப்ப வேண்டான்னு சொல்லி. அப்படி யார் சொல்லி இருப்பார்கள்? இது எல்லாம் அடுத்த சில நாட்களில் வரும். சரி, இப்போதைக்கு சந்தேகத்திற்கு உண்டான புள்ளிகள் சிபிஐ நெருங்கியிருப்பாங்களா? இல்லை, அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து இந்த பர்மிஷன் எப்படி அப்ளை பண்ணாங்க, எப்படி கொடுத்தாங்க, இந்த வேலுச்சாமிபுரம் எப்படி எடுத்தாங்க, அந்த ஆங்கிளில் ஒரு டீம் பண்ணோம். இன்னொரு டீம் இதை கலெக்ட் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு டீம் விஜய் தரப்புட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஜய் தரப்பு டீம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, அவர்கள் ரவுண்ட் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக கைதிகள் விஜய் வரைக்கும் கூட விசாரணை செல்லும். ஓகே, விஜய் அளவுக்கு கூட விசாரணை போகும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட டீமில் முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்கல்ல. அப்படி விசாரிக்கும் போது உண்மையாகவே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயமும் வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாவது ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன அந்த டைமில் இல்லை, இது எல்லாம் சிபிஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஜித்குமார் கேஸில் நமக்கு ஆரம்பத்தில் சில வீடியோ கிடச்சிது அப்படின்னு வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே பாராட்டப்பட்டது. அடுத்த நாள் எஃப்ஐஆர் சரியில்லைன்னு ஹைகோர்ட் சொல்லுச்சு. ஸோ இந்த முறை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே 10 நாளைக்கு ஒரு தடவை பார்ப்பார் என்பதனால் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஆனால் வெளியில் வருமாங்கிறது இது விசாரணையின் தன்மையை வச்சு தான் வெளில வரும். சரி, இப்போதைக்கு அந்த ஆதாரம் அழிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்களா? அழிக்கப்பட்ட இடம் எங்கே? அவரோட வீடா, ஆஃபீஸா, எந்த மாதிரியான இடத்துல? பனையூர் அலுவலகமாக தான் இருக்கும். இப்போ பனையூர் அலுவலகம் அப்படிங்கிறப்போ ஆஃபீஸ்லேயே அது நடந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன், அது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத யாரும் சார் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களே அழிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்கிறீங்கல்ல. எப்படி ஹார்ட் டிஸ்கை இதுவும் பண்ணலாம்ல, ஃபார்மட் பண்ணலாம். ஃபார்மட் பண்ணாலும் பேக்கப்பில் இருக்கும். அதாவது நீங்கள் ஃபார்மட் பண்ணது கூட ரேமில் பல நாட்கள் இருக்கும். ரெக்கவரி ஆஃப் இதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்கள் பழைய ஹார்ட் டிஸ்க் கொடுத்தா கூட ரெக்கவர் பண்ணி தருவாங்க. ஆனால் எரிச்சா முழுமையாக போயிருக்குங்கிறது இருக்குது. அது எவ்வளவு தூரம் எரியும், எவ்வளவு தூரம் அது இருக்குங்கிறது கிடையாது. இத்தனை நேரத்துக்கு சிபிஐ அதை கைப்பற்றி இருப்பார்கள். ஏன்னா அந்த அன்னைக்கு அந்த பென்ட்ரைவையே அவங்க அந்த 32 GB பென்ட்ரைவை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வந்தது. அதுபோல் இந்த சம்பவம் வந்ததுனால நிச்சயமாக சிபிஐ இந்நேரம் எடுத்திருக்கும். பட் இதனுடைய உண்மை தன்மைகள் முழுமையாக இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக புரளியாகத்தான் இருக்குது. பட்
அவருடைய வண்டியில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு அத்தனை கேமராவும் கிடைத்தால் பல உண்மைகள் அதில் ஏன்னா கத்தியை கீறினாங்க, கெமிக்கல் அடித்தாங்க அப்படின்லாம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதற்கெல்லாம் தெளிவாக ஆதாரங்கள் கிடைக்கும். எனவே இதையெல்லாம் சிபிஐ அடுத்த சில நாட்களில் வெளியில் வரலாம், இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு மட்டும் சொல்லலாம். பட் இது வந்த பிறகு பல கைதுகள் நடக்கும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.